வணக்கம் 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 உறவுகளே. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஜூன் 25 நடந்த ஒரு அசம்பாவிதத்தை பற்றின ஒரு வீடியோ தான். இதை பற்றி நான் போடவே கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு அம்மாவாக, ஒரு சகோதரியாக, எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த வலி ஒன்று பார்க்கும்போது அந்த வலி எனக்கு நடந்த வலியாக தான் எனக்கு இருக்குது. அதனால் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். என்னென்னா, சகோதரர் அஜித் குமார் அவரோட லாக்அப் டெத், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அவர் எடுத்தார் இல்லை, அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. ஆனால் ஒரு விசாரணை நடந்து அவரோட மரணம் கொடூரமாக நடந்திருக்கு. எப்படி பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் போட்டு அடித்து, கம்பியால், கட்டையால் அடித்து ரொம்ப சித்திரவதை செஞ்சு, ரொம்ப நிறைய சித்திரவதைகளை அனுபவித்து அவர் அந்த மரணத்தை ஏற்றிருக்காரு. எல்லா அம்மாவுக்கு உண்டான வலிகள், நம்மளை மாதிரி ஏழப்பட்ட நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை தான் அவரும். எதுக்காக இந்த காவல்துறை இப்படி ஒரு வேலையை செய்யணும்? இது இப்போ இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அப்பா மகனோட லாக்அப் டெத்தும் இதில் இருக்குது. அது அடுத்த 5 வருஷம் கழித்து இப்போ அஜித் குமார் அவர் வந்திருக்கார். அவருக்கும் இது நடந்துட்டுருக்கு. ஏன், எதனால், எதுக்கு? ஒரு விசாரணை தானே. விசாரணைன்னு நினைக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு 2 பக்க தரப்பையும் உட்கார வச்சு விசாரிச்சிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாமே நடைமுறை அரசின் வழிபாடுகளோடு எல்லாமே நடந்திருக்கலாம். ஏன் அதெல்லாம் நடக்கலை? ஒரு கோயில் பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஒரு அப்பாவி அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மாவாக, ஒரு சகோதரனாக அவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். என்னை விட 1 வயசு சின்னவர், என்னை விட ஒரே 1 வயசு சின்னவர். அவர் எவ்வளோ பெரிய வலி இல்லை அந்த அம்மாவுக்கு. என்ன ஒரு இழப்பு. ஒரு கணவன் இல்லாமல் அந்த அம்மா அந்த பிள்ளையை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து, இன்றைக்கி அந்த பிள்ளை நம்மக்கிட்ட இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, தப்பு செஞ்சுருந்து அவன் செத்து போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம வளர்த்த வளர்ப்பு தப்பு, அதனால் என் பிள்ளை போயிருச்சுன்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் அவன் ஈயளவு கூட யாருக்கும் எந்த தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த அம்மா அழும்போது எல்லா அம்மாக்கள் கண்ணிலையும் ரத்த கண்ணீர் வடியுது. எதுக்கு இது? எதனால்? நான் எல்லா காவலர்களையும் குறை சொல்ல விரும்பலை, நம்ம அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல விரும்பலை. நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். அஜித் குமார் சகோதரரோட இது கடைசியாக இருக்கணும்னு என்னோட விருப்பம், மக்களோட விருப்பமும் அதுதான். ஏன்னா இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளையை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல, போயிடுச்சு, அவ்வளோதான். நிதானத்தை கையாண்டிருந்தால் இது வந்திருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. காவலர்கள் கொஞ்சம் நிதானத்தை கையாண்டிருந்தால் இது நடந்திருக்காதோன்னு தோணுது. என்ன அப்படி ஒரு வெறி செயல் ஒரு மனுஷன் மேலே? எதுவோனா இருக்கட்டுமே, தவறு பண்ணவராக கூட இருக்கட்டும், திருடி இருந்தவராக கூட இருக்கட்டும், ஆனால் அதை என்னன்னு விசாரிச்சிருக்கு. எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்கள கற்பழித்தவனை, என்ன வயசானவங்களை எவ்வளோ தொல்லை பண்ணுறவங்களெல்லாம் நம்ம இதெல்லாம் எதுவும் பண்ணலையே. நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாமலே, கம்ப்ளைண்ட்டே கிடையாது, அங்கே கம்ப்ளைண்ட் பதிவே இல்லை. இனி வரைக்கும் அதோட சார்ஜ் ஷீட் எதுவும் அப்ளை பண்ணலை யாரும், எந்த ஒரு மீடியாவிலையும் அது வெளியே வரலை.
அப்படி இருக்கும்போது எதை வச்சு இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க போலீஸார்? அப்போ நம்மளை மாதிரி இருக்கிற நடுத்தர குடும்பம், இன்னும் நம்மளை விட கம்மியாக இருக்கிற ஏழைப்பட்டவங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எதை நம்பி நம்ம காவல்துறை அணுக முடியும்? எந்த நம்பிக்கையின் பேரில்? காலையில் நம்ம அப்பாவோ கணவரோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம குழந்தைங்களோ வெளியே போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு திரும்பி வருவாங்க, பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்புறது? ஏன்னா எப்போ எது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதுனாலும் பிரச்சனைனா காவல்துறைக்கிட்ட தான் ஓடுவோம். அங்கே போகிற இடத்துலையே இது மாதிரி நடந்தால் நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் எங்கே போகிறது? யார்கிட்ட போய் நம்மளோட குறைய சொல்கிறது? நம்மளை அரசாண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஐயா கிட்ட தான் சொல்ல முடியும். ஒரு முதலமைச்சர் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். இந்த அஜித்குமார் சகோதரர் வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு விசாரணை நடத்தி நீதி கிடைக்கணும்னு ஒரு அம்மாவாக ஒரு சகோதரியாக என்னோட எண்ணம். அது நிறைய நடக்குது, வெளிவராத விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்புன்னு நான் பேசவே விரும்பலை. நான் ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறேன், நம்மளோட மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தவறு நடந்ததா இல்லையான்னு முதல்ல நீங்கள் யோசிங்க. அந்த இடத்துல இருந்து என்ன நடந்திருக்குன்னு யோசிங்க. அவசரப்பட்டு யார் மேலேயும் எந்த பழியையும் போடாதீங்க. அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிருது. இப்போ அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் போச்சே, இப்போ அந்த அம்மா என்ன பண்ணும்? யார்கிட்ட போய் சொல்லும்? நம்மக்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்காங்க மீடியா மூலிமா. அந்த அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு தான் நான். ஆனால் அந்த வலி, அந்த தாக்கம் என்னை இன்றைக்கி பேச வச்சிருச்சு. நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அவங்க சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் எல்லா அம்மாக்கள் சார்பாகவும் எல்லா குடும்ப பெண்கள் சார்பாகவும் சகோதரர்கள் சார்பாகவும் இரு கரம் கூப்பி முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இதை மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது. அஜித்குமார் ஐயாவுக்கும் இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லாக்அப் டெத்துக்கும் நீதி கிடைக்கணும்னு நான் முதலமைச்சர் ஐயாவுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். அரசால் முடியாதது எதுவுமே கிடையாது, எதுவுமே சாத்தியம்தான். அதனால் ஐயா இதை அவர் கண் பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் நீதி வழங்கணும், நீதி வழங்கணும், நீதி வழங்கணும். அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு கூட பிறந்த அண்ணனை ஒரு தம்பி முன்னாடி அந்தளவுக்கு சித்திரவதை, மிளகா பொடியெலாம் போட்டிருக்காங்க. என்ன பெரிய வலி அனுபவிச்சிருப்பாங்க. கண்ணில், காதில், வாயில் தண்ணி கேட்டிருக்காரு, சொல்ல முடியாத இடத்துலலாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பார். 18 இடத்துல காயங்கள். காதுக்குள்ளே ரத்தம் வந்திருக்கு, காதுக்கு வெளியவும் ரத்தம் வந்திருக்கு. எவ்வளவோ ஒரு வலி, வேதனை, சித்திரவதை, நரக வேதனை அனுபவித்து இறந்து போயிருக்கார். சின்னதாக ஒரு பிளேடில் நம்ம ஒரு கத்திலையோ இதுலையோ அறுத்துட்டாலே அவ்வளோ வலிக்குது. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், என்னென்ன யோசிச்சிருப்பார் அந்த டைமுக்கு. எந்த தப்பும் செய்யாமல் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோமேன்னு யோசிச்சிருக்கோம்ல அந்த மனசு. யாராவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களான்னு நினச்சிருக்கோம்ல அந்த நினப்பு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கண்ணில் தண்ணி தான் வருது. எங்களை மாதிரி சாமானிய மக்களை காப்பாற்ற தான் அரசு. அதனால் அரசுக்கு ஒரு திரும்பி மறுபடியும் நான் சொல்கிறது, முதலமைச்சர் ஐயா இதை நீங்கள் உங்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல நீதி வழங்கணும். அஜித் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். இதுக்கு மேலே பேச என்னால் முடியல. நன்றி உறவுகளே. ஓடி கொடுத்தாலும் செய்யுமா சார், இது ஈடாமா சார், இப்படி கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கும். இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. என் கொலை கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலை கொதிக்கவே கூடாது சார். இந்த மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார்? பாசக்கார பையன் இந்த ஒரு இது மட்டும் அப்படி இருக்கவே இருக்கா சார். 10 ரூபா இருந்தாலும் நான் தான் சார் கொடுப்பேன். அப்படி ரொம்ப தங்கமான பைசா. ஆனா இது ரொம்ப கொடூரமா நடந்தது. படாத கஷ்டப்பட்டிருக்கேன் சார் பிள்ளைகளை வளர்த்துறது. நான் இது 2 தான் சொத்துனே நினைச்சேன் பிள்ளை வளர்த்தேன். கடைசி கூடி வர நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்க சார். இந்த 5 பேர் என் மயம் தண்ணி கேட்டும்
மிளகா பொடியை போட்டு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி அந்த கொடூரத்தை வந்து அவங்க அனுபவிக்கணும் சார். கண்டிப்பா விடவே கூடாது, யாரையுமே விடக்கூடாது. அந்த லேடி வந்து எனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். என் பிள்ளை இந்த கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கும். வேணும்னே ஒரு திட்டம் பண்ண மாதிரி ஒரு சதி மாதிரி இருந்து என் பையன் இறந்து வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும் நினைச்சுக்கோங்க. விசாரணை கூட்டு போறாங்க, திருப்பி வந்து என் விசாரிச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலி கூட இருக்கேன், எனக்கே எடுத்து கொடுத்துட்டானா அவனை கூட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா நியூஸ் கேட்கும்போது எனக்கு